ஸோ கிரியேட்டிங் an ecosystem in your business and finding the avengers to play on it. நம்மளோட தொழிலில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே அவெஞ்சர்ஸாக இருந்தால் எப்படி இருக்கும்? திறமையானவன். உதாரணத்துக்கு இன்னைக்கு KFCயில் வந்து நான் போய் ஃப்ரான்ச்சைஸ் கேட்குறேன் KFCயில் அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து நம்மளை மட்டும் இல்லை பரம்பரையும் பார்ப்பாங்க. ரைட், நீ வந்து இம்மீடியட்டாக பணக்காரனையா இல்லை பரம்பரையாக உனக்கு அந்த தகுதிகள்லாம் இருக்கா, அதெல்லாம் கொண்டு வரதுக்கு என்னோட பிராண்டை நீ வச்சு காப்பாற்றுறதுக்கு உனக்கு தகுதி இருக்காங்கிறதெல்லாம் செக் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கு. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் அது ஒரு பெரிய பிராண்டெல்லாம் எடுக்கும்போது அதெல்லாம் பார்ப்பாங்க தானே. ஜஸ்ட் லைக் தட் டக்குன்னு வந்துட்டு ஒரு அம்மைச்சூர்கிட்ட போயிட்டு ஒரு பிஸ்னஸ் கொடுக்க மாட்டாங்க தானே. அப்போது நான் வந்து அதாவது KFCயோட ஓனர், ஒரு பேர் மறந்துட்டேன், என்னடி சம்திங் வருமே. ஓகே, அந்த KFCயோட ஓனர் வந்து பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணணும்னு எவ்வளோ யோசிக்கிறாரோ அதை விட பெட்டராக ஒரு ஸ்டெப் அதிகமாக யோசிக்கக்கூடிய ஆளாக இருக்காங்களான்னு பார்ப்பாங்க. அப்போ திறமையுள்ள ஒரு ஆள் தான் வந்து அதை எடுக்க முடியும். உதாரணத்துக்கு ஒரு நார்மலான ஒரு பிரான்ச்சைஸ் வந்து எடுத்து உள்ள ரன் பண்ணிட்டு இருக்காரு, நிறைய பேர் வந்து பண்ணிட்டு இருக்காரு. நார்மலான ஒரு பிரான்ச்சை ரொம்ப திறமையான ஒருத்தர் வந்து எடுத்து பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன யோசிக்கிறார், நம்மளோட திறமைக்கு நம்ம வந்து இந்த பிராண்டா பண்றது கொஞ்சம் நல்ல பிராண்டா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க இல்லையா. அப்போ நம்ம கிட்ட இருக்கிற பிராண்ட் தகுதிக்கு நம்ம பண்ற ஒரு என்ன சொல்றது, என்னோட குவாலிஃபிகேஷனுக்கு இந்த பிராண்டு தவிர இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் பிராண்டு கூட என்னால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அப்ரோச் பண்ணுவாங்க. அப்படி அப்ரோச் பண்ணும்போது ஆமாம் நிஜமாவே நீங்கள் குவாலிட்டியான பர்சன் நம்ம எடுக்கும்போது அவங்களுக்கு அந்த பிரான்ச் தருவாங்க, அந்த ஃப்ரான்ச்சைஸ் தருவாங்க. ரைட், அப்போது யார் பெஸ்ட்டான பிளேயரோ அவங்களுக்கு தான் அந்த இது கொடுப்பாங்க. ஸோ தே ஆர் த அவெஞ்சர்ஸ். அப்போ நம்ம பிஸ்னஸில் ஜஸ்ட் லைக் தட் ஒரே ஒரு நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் இதுதான், எனக்கு வந்து நிறைய பிஸ்னஸ் நிறைய ஃப்ரான்ச்சைஸ் இருக்கணும், அது எனக்கு ஒரு பெருமை அப்படிங்கிறது அவங்க வச்சிருக்கலாம். இன்னொன்று வந்து ஒரு பிஸ்னஸ் மாடல் ஒன்று இருக்குது, நிறைய ஃப்ரான்ச்சைஸ் வச்சு எங்கிட்ட இவ்வளோ ஃப்ரான்ச்சைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நல்ல ரேட்டுக்கு இன்னொருத்தவங்கிட்ட விற்றுருவாங்க. அதுக்காகவே நிறைய ஃப்ரான்ச்சைஸ் போவாங்க. அது குப்பை கிடைச்சவங்க கிடைக்காதவங்களாம் பிடிச்சி தாலையை திணிச்சு விட்டு அவன் வந்து வேண்டான்னு சொல்லி போனாலும் டெய்லி அப்படியே வச்சுடா ஒரு 2 மாதம் அப்படியே பல்ல கடிச்சு போகிறதுக்கு, அதுக்கப்புறம் நீ விற்றுக்கங்கிற மாதிரிலாம் பிடிச்சி வச்சு திஸ் இஸ் நாட் த ரைட் வே ஆஃப் டூயிங் த பிஸ்னஸ். ஓகே, உதாரணத்துக்கு அவர் கிரியேட் பண்ணுற ஒரு பிஸ்னஸ் வந்து ஒரு 20 கோடி ரூபாய்க்கு விற்கிறாருன்னு வச்சுக்கோங்க. என்கிட்ட 15 ஃப்ரான்ச்சைஸ் இருக்கு, எல்லா ஊர்லேயும் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 20 கோடி ரூபாய்க்கு ஒருத்தர்கிட்ட விற்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதுவே அவர் நல்லா பண்ணியிருந்தாருன்னா 200 கோடிக்கு விற்றுருக்க முடியும். ரைட், அப்போ 200 கோடிக்கு மதிப்பு இருக்கிறது 20 கோடிக்கு விற்றுட்டு நான் பத்தியா 20 கோடி ப்ராஃபிட் பண்ணிட்டேன், நான் தான் வந்து பெரிய ஆள் புத்திசாலின்னு சொல்லி காமிச்சுக்கிட்டா 1 கோடியே பெரிய விஷயமா இருக்கிற நார்மலான பீப்புளுக்கு 20 கோடி வாங்கிட்டா அது பெரிய விஷயமா தான் பார்ப்பாங்க. 4 பேர் பெரிய விஷயமா பார்க்கறதுனால நம்ம நல்லா புத்திசாலித்தனமா பண்ணிட்டோங்கிறது அர்த்தம் கிடையாது. ரைட், ஆக்சுவலாக பெரிய பிஸ்னஸ் பீப்புளுக்கு அந்த இதுக்கெல்லாம் தெரியும். 200 கோடி ரூபா மதிப்புள்ள விஷயத்த பக்கி பையன் வெறும் 20 கோடி ரூபாய் கொடுத்துருக்கான் பாருன்னு மேபி மற்றவங்க பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரைட், ஏன்? பிகாஸ் தகுதியான மக்களுக்கு தான் அதோட தகுதி தெரியும். அதே மாதிரி நம்ம வந்து நிறைய பிரான்ச்சஸ் வைக்கணும், நம்ம கெத்தா காமிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே நிறைய பிரான்ச்சஸ் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வந்து தகுதியான மக்களை அவெஞ்சர்ஸ், நம்ம பர்ஃபெக்டான பீப்புள். நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருக்கோம் என்னன்னா, நம்மகிட்ட எடுக்கிறாங்க ஃப்ரான்ச்சைஸ், அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு இடத்துல பெருசா யோசிக்கவும் கூடாது, பிரச்சனையே ஃபேஸ் பண்ணக்கூடாது, அவங்க வந்து பிரச்சனையை ஃபேஸ் பண்ணக்கூடாது, இம்ப்ரூவ்மெண்ட் மட்டும்தான் யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசியிருந்தோம். ரைட், ஸ்டில் நவ் நான் அதே தான் சொல்றேன். எல்லா பிரச்சனையிலும் யோசிக்கிறது அந்த பிஸ்னஸ் ஓனராக இருக்கணும், இம்ப்ரூவ்மெண்ட் மட்டும் யோசிக்கிறது அந்த அவெஞ்சர்ஸாக இருக்கும். ஓகே, இம்ப்ரூவ்மெண்ட்டை அவங்களே சொல்லுவாங்க, இது இப்படி பண்ணலாம் அது அப்படி பண்ணலான்னு, அதில் எது பெஸ்ட்டோ நம்ம பண்ணலாம். ஆனால் அதில் இருக்கிற பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்ம தான் பண்ணணும். அதுக்காக தான் நமக்கு என்ன வேணும்? கல்ச்சர் அண்ட் சிஸ்டம் இல்லாமல் அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடியாது. ரைட், ஸோ திஸ் இஸ் த ரீசன் வை எதுக்காக இத்தனை டைம் வந்து நம்ம கல்ச்சர் அண்ட் சிஸ்டம்லேயே வந்து ஸ்டிக்காக இருந்தோம் அப்படிங்கிறதுக்கு உண்டான